அம்மா முதல்ல மூச்சு வாங்கம்மா உட்காருமா. ஏன் அப்படி ஓடாங்க உட்காரு. சான்ஸ் கிடைச்சிருக்குப்பா. என்ன சொல்ற? பிக் பாஸ் சான்ஸ் கிடைச்சிருக்குவா. பிக் பாஸ்லயா? நம்ம என்னையா? உன்னதான். இப்போ கூட நம்ம விஜய் டிவில போடுறாங்க தமிழ் பிக் பாஸ் இல்லையா? அதுதான்ப்பா. இப்ப கமல் சார் கூட போயிட்டு விஜய் சேதுபதி சார் ஹோஸ்ட் பண்ண வந்திருக்கிறாரு. அதுதான். இந்த மூஞ்ச யாருங்க பிக் பாஸ் போடுவாங்க? இந்த பொண்ணு பைத்தியமாயிடுச்சா தெரியல. ஸ்கூல் லீவ்ல இருக்கிறதுனால நாத்திகா பாருங்க அப்படி பேசிட்டு. போன வாரம் ஆன்சருக்கு எல்லாரும் பேர் கொடுக்க சொன்னாங்களா? உன் பேரே குடுத்துட்டேன். அப்புறம் பார்த்தா அவங்க செலக்ட் பண்ணிட்டாங்களா? பிக் பாஸ் ஃபோன் பண்ணாங்கப்பா. ஏம்மா விஜய் டிவில பிக் பாஸ் டீம்ல இருந்து என்ன செலக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்றா மக்களே. எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எவ்வளோ நடிகர் இருக்கிறாங்க. அப்போ யூடியூப் நான்லாம் ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிறேன். ஒரு சும்மா அதுதான் என்னை எப்படி செலக்ட் பண்ணுவாங்க? எவ்வளோ யூடியூப் சேனல் இருக்கிறாங்க, மில்லியன் கணக்கில் வியூஸ் வச்சுருக்கிறவங்க சேனல் வச்சு பெரிய பெரிய ஆள், திறமையானவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அழகானவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் விட்டுட்டு இந்த மூஞ்சை பாருங்க, இந்த மொட்டை தலையும் சிரிச்சா கூட பல்லு வெளியே தெரியுதுங்க. என்னை எப்படிங்க பிக் பாஸ்ல கூப்பிடுவாங்க சொல்றாங்க? முக்கியம். அவங்களுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ட்ரைனிங் கொடுக்க ஒரு மிஸ் வருவாங்கப்பா, மேடம் வருவாங்கப்பா. அவங்க தலைவி சோமாவரி. அவங்க நடந்தா புயலு, அசஞ்சா வெறிகுண்ட வேகம். இல்லம்மா, இப்போ ஒரு பிக் பாஸ்ல செலக்ட் பண்றாங்கன்னா ஒரு ஆர்டிஸ்ட செலக்ட் பண்ணுவாங்க. நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. நீ இப்போ கேட்கணும் வந்து நிறைய யூடியூபர்ல செலக்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி நம்மளே வேற யாரும் யூடியூபர் தான் சார் என்ன எப்படிமா செலக்ட் பண்ணுவாங்க? உனக்கு இன்னும் கான்செப்டே புரியலப்பா. உனக்கு சொல்லி கொடுக்கறதா ஒரு ஆர்டிஸ்ட் பிக் பாஸ்ல இருந்து அமுச்சு விட்டுருக்காங்கப்பா. அப்ப யார் போனா உனக்கு பிடிக்கும்? யார் போனா மொட்டையா கேட்டா எந்த செலிபிரிட்டி போனா சொல்றேன்? யூடியூப் செலிபிரிட்டியா? எப்பா வீடியோ கொஞ்சம் க்ளோஸ் அப் காட்டு, கொஞ்சம் தள்ளி போய் நில்லு, தெரியுதா கரெக்டா? எந்த செலிபிரிட்டி எனக்கு பிடிச்ச செலிபிரிட்டி ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க. அவங்களாம் பிக் பாஸ்ல போனா கலக்கலா இருக்கும் மக்களே. அது யாருன்னா நம்ம கோவை மீராம்மா. எனக்கு நான் வந்து அவங்களுடைய சப்ஸ்கிரைபர்னு சொன்னால் அவங்களுக்கு பிடிக்காது, உறவுகள் ஒரு பிள்ளை மாதிரி நான். அவங்க போனால் எனக்கு ரொம்ப மன சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அவங்க ஒரு திருநங்கைகளுக்கு உதாரணமாக இருக்கிறாங்க, ஒரு தாய் மாதிரி இருக்கிறாங்க. போனால் உள்ள ஒரு கலக்குவாங்க. அப்படி அவங்க இல்லைன்னா தங்கச்சி நாகரிகமாலா போகலாம். 2 பேரும் சேர்ந்து போனாங்கன்னா டபுள் சரவேடியாக இருக்கும் உள்ளம். விஜய் சேதுபதி சார் தளர்ற அளவுக்கு அவங்க நல்லா பண்ணுவாங்க. அவங்க போகலாம். அவங்க 2 பேரும் போனாங்கன்னா எனக்கு அந்த சீசன் ரொம்ப பிடிக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம திறமையான வியூவில் இருக்கிறாரு பிளாக்கி ஸ்டார், அவர் போகலாம். அவர் அங்கே எங்கே லூஸ் மாதிரி ஆடுறாங்கன்னு சொல்லுவாங்க. அவர் நல்ல ஒரு பர்ஃபார்மர். என்னை பொறுத்தவரைக்கும் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் நான் மதிக்கிறேன். அவரும் பிக் பாஸுக்கு போகலாம். அப்படி இல்லை அவங்களும் அப்படி இல்லைன்னா திருச்சி சாதனாக்கா போகலாம். அவங்களும் நிறைய விமர்சனங்கள் இருக்குது. பெரிய ஆளாக விமர்சனம் வைக்க தான் செய்வாங்க. அவங்க போனாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க போகலாம். கவி ஜெகன் இருக்காங்க, அவங்க யாருன்னா ஒருத்தர் போகலாம். அப்புறம் இந்த விஜய் திவ்யான்ட்டு 2 பேர் பேராக போடுவாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு. நான் அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் தான். அவங்க சேனல் ரொம்ப எனக்கு பிடிக்கும். அவங்க பண்ணுற கான்செப்ட்டு, போடுற வீடியோ எல்லாருமே நல்லாயிருக்கும். வளர்ந்து வர கிடைக்கிறாங்க அவங்க. அவங்களுக்குலாம் போனால் நல்ல வாய்ப்பு கிடைக்கும். நம்ம திவ்யா கலாச்சி கூட போகலாமே, காத்து கருப்பு கலை கூட சேர்ந்து வீடியோ போட்டுருக்குது. அது போனாலும் ஒரே அமகனம் பண்ணி விட்டுரும். நல்லா அவ்வளோ சோத்தை போட்டு தின்னுக்குன்னு திரும்பி பிக் பாஸே அலற விட்டுரும். அது திவ்யா கலாச்சி கூட போகலாம். திவ்யா கலாச்சி கூட எனக்கு பிடிக்குது தான் ஒரு அளவுக்கு. அப்படியே நிறுத்திக்கு போய் சொல்லுங்க சுத்தமாரி மேடம், எங்க இருக்கீங்க? வந்துட்டீங்களா? வந்துருக்கீங்களா? அதோ வெளியே வெயிட் பண்றேன் மேம். வந்துருங்க. போ. ஹாய் தாடி சுத்தமாரி மேடம். வந்துட்டேன் நான் தான் ஸ்கூல்ல வரேனே. டேய் உங்க அப்பா யாரு? எங்க அப்பா தான் இல்லங்க மேடம். வாங்க வாங்க. உங்களை பத்தி நான் நிறைய பார்த்திருக்கேன் மேடம். வாங்க வாங்க. சாமா மரில ஒரு கெஸ்ட். தலைவி சாமா. ஓகே. யாருமா இவங்க? இவங்க தான்ப்பா நம்ம தலைவி ஆர்டிஸ்ட் சோமாவரி மேடம். சோமாவரி எல்லாம் அழகா இருக்கிறாங்க. இவங்களேவா பிக் பாஸ் தப்பு? சோமாவரி யாருன்னு உனக்கு தெரியாதாப்பா? இவங்களேவா பிக் பாஸ் டிவி விஜய் டிவில இருந்து அமைச்சிருக்காங்க. எஸ்பா. இன்னும் பால் குடி கூட பாருங்க. அந்த பழைய பைத்தியம் வலிக்குதாமா இது? வணக்கம் மேடம். சரி மேடம்.
சரி மேடம் வாங்க உட்காருங்க மேடம். இவங்க பேர் தான் சார்லஸ் பாத்துக்கோங்க. நாங்க தான் மேடம் ஒரு சின்ன யூடியூப் சேனல் வச்சிருக்கிறோம் மேடம். இந்த பக்கத்து இதுல மேடம் இது காது குளுகுளா இருக்குதுக்கா. என்ன மேடம் கவுபாய் தொப்பி போட்டு மேல ஒரு பூனை உட்காந்து இருக்குது இல்ல சரி நான் உனக்கு ட்ரைனிங் கொடுக்கிறேன். அதுக்கு என்ன நான் பண்றேன் பாரு வா. மேடம் கொஞ்சம் இருங்க மேடம். உங்க பேர் என்ன மேடம்? சோமாவரி. சோமாவரியா? என்ன சொல்றாங்க? சோமாவரி. சோமாவாரி. சோமாவாரின்னு ஒரு பேர் வச்சு சோமாவரி உங்க கூட பச்சை போங்க. எந்த பேமாடி வச்சா தெரியல இதுக்கு சோமாவாரி பேரு. மேடம் நீங்க எங்க இருந்து வரீங்க மேடம்? விஜய் டிவில இருந்து பிக் பாஸ் டீம்ல இருந்து வரீங்களா மேடம்? என்ன மேடம் ஆடாம பேச மாட்டாங்களா? ஆர்டிஸ்ட்னா அப்படிதான் இருப்பாங்க. ஆர்டிஸ்டா லூசிஸ்டா. நான் லூசி இல்லைன்னா. சரி மேடம் இப்ப நான் என்ன பண்ண தேர்ந்தெடுத்துட்டீங்களா? எடுத்துறாச்சு. பிக் பாஸ் இருங்க கொஞ்சம் இருங்க வீடியோ போயிருக்குது நீங்க பேசுறது எனக்கு புரியாது. இப்ப பிக் பாஸ் 8ல கொஞ்சம் கிட்ட வாப்பா. இப்ப பிக் பாஸ் தள்ளி போ. இப்ப பிக் பாஸ் 8ல என்ன தேர்ந்தெடுத்துட்டீங்க. அவ்வளவுதான். கிளியரா சொன்னேன்னா உங்களுக்கு பிக் பாஸ் வாய்ப்பு அடிச்சிச்சு வாங்க. எனக்கு வாய்ப்பு வந்துருச்சு. நான் மக்களை சந்திக்க போறேன். விஜய் சேதுபதி சாரை பார்க்க போறேன். என் கூட இந்த யூடியூபர்லாம் வந்தாலுமே நல்லா இருக்குமே. நீங்க சொன்ன நான் வீடியோல பாத்துட்டேன். அந்த நாகரிக மாலால எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க ஃபேன் நானே. நீங்களும் அவங்க ஃபேனா மேடம்? எங்க அம்மாவும் ஃபேனு. உங்க அம்மாவும் அவங்க ஃபேனா? எங்க அப்பா ஃபேனு, எங்க அக்கா ஃபேனு. பாத்தீங்களா நாகரிக மாலா? நீங்க இந்த வீடியோ பாப்பீங்களா பார்க்க மாட்டீங்களா தெரியல. எங்க மேடம்ல இருந்து அவங்க பரம்பரையும் உங்களுக்கு ஃபேன் ஆயிட்டாங்களா? அதனால அவங்கள கொஞ்சம் பாத்துக்கங்க. சரிங்க மேடம். இப்போ கோவை மீரா ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சொல்றாங்க மேடம். சரி மேடம் இப்போ எல்லாருமே பிடிக்கும். அவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவங்க சொன்ன எல்லா யூடியூபருமே உங்களுக்கு பிடிக்குமா? அவங்களுக்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை பார்க்குறவங்க எங்களுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வளர்த்து விடுங்க. கொஞ்சம் வியூஸ் போகவே மாட்டேங்குது. வியூஸ் போக மாட்டேங்குது. கொஞ்சம் பாத்துங்க. சரி மேடம் இப்ப என்ன ட்ரைனிங் எனக்கு கொடுக்க போறீங்க? இப்படி நான் ஆடணுமா மேடம்? இப்ப ஆடணுமா இல்ல பிக் பாஸ்ல போய் ஆடணுமா? இப்ப நான் ஆடி காட்டணுமா அந்த மாதிரி? சரிங்க மேடம். ஏம்மா இந்த வயசுல எனக்கு 36 வயசு ஆகுதுங்க. இப்படி நான் வளைச்சி ஆடுனா இதை பிக் பாஸ்ல வேற போய் இந்த வேலை ஆடுறாங்க. எப்படி மேடம் சொல்லுங்க. சீன் டப்பா டம் டம். மேடம் வெரி குட். அடுத்தது எல்லாத்தையும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகே அடுத்தது ஸ்டெப் 3 என்ன மேடம் மூன்றாம் பேரையில ஆடுற மாதிரி இருக்குது. போத ட்ரைனிங் எனக்கு வயசாகி போச்சு மேடம். சோமாவாரிக்கு எல்லாரும் ஃபேன் ஆயிடுங்க. அப்பதான் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. எப்படி அங்க நடந்துக்கணும், என்ன மாதிரி கண்டென்ட் யூஸ் பண்ண சொல்லி நம்ம பிக் பாஸ் நம்ம காமெடியா இருக்க கூடாது. போன வாட்டிலாம் விளையாட்டுக்கு, இந்த வாட்டி காமெடி பிக் பாஸ். காமெடி பிக் பாஸ் பண்ணணுமா? பாருங்க கமல் சார் இங்க இருக்காரு பாருங்க. இப்ப விஜய் சேதுபதி சார் மேடம் விஜய் அவரோட கால்குள்ள பூந்து அப்படி ஆடணுமா மேடம்? அப்படிதான் ஆடணும். அப்பதான் விஜய்
இப்போ நீங்க விஜய் பிக் பாஸ் டீம்ல டான்ஸ் மாஸ்டரா? இல்ல, நீங்க காமெடி பண்றதுக்கு சொல்லி கொடுக்க. நான் காமெடி பண்றதுக்கு சொல்லி கொடுப்பீங்களா? எஸ் எஸ். நாளைக்கு என்னோட வீட்டுக்கு வரணும். அப்பதான் அப்பா உங்களுக்கு தெரியாது, ஃபர்ஸ்ட் சீசன்ல இருந்து 8 வரைக்கும் அவங்க தான் எல்லாருக்கும் ஆர்டிஸ்ட் சொல்லி தராங்க தெரியுமா? ஃபர்ஸ்ட் சீசன்ல இருந்து இப்போ வரல இவங்க தான் எல்லாருக்கும் ட்ரெயின் பண்றாங்களா? ரியல் ஆடிஷன்ல டான்ஸ்லாம் ஆனாங்க, அதெல்லாம் யாரால? இவங்களால தான் எல்லாரும். 7வது சீசன்ல சில அக்கப்போர்லாம் நடந்தது, அது இவங்களால தான். அதெல்லாம் அதெல்லாம் சொந்த கண். மிஸ்டர் சார்லஸ், நீங்க என்ன பத்தி பேசுறீங்க? ஆனா தொழில பத்தி பேசுறீங்க, உங்க சேனல் பேன் பண்ணிடுவேன். ஐயோ மேடம், நானே 1500 சப்ஸ்கிரைபர் தான் வச்சிருக்கேன். இன்னும் மானிட்டேஷன் கூட ஆகல. எப்போ மானிட்டேஷன் ஆகும்னு பார்த்துருக்கிறேன். உங்களெல்லாம் பாட மாட்டாங்க, உங்க மூஞ்ச பார்த்து ஒரு மாதிரியா இருக்கு. இல்ல மேடம், இந்த மூஞ்ச பார்த்தாலும் பிக் பாஸ்ல கூப்பிட்டுக்கிறீங்க. அப்புறம் ஒரு பாருங்க மக்களே, இருங்க மேடம், பாருங்க மக்களே, இந்த நான் அப்பவே சொல்ல, இந்த மூஞ்சி எனக்கு சிரிச்சா பல்லு வெளியே தெரியும். இந்த மூஞ்ச பார்த்து பிக் பாஸ்ல கூப்பிட மாட்டாங்க. இந்த ட்ரைனிங் அந்த மேடம் இந்த மூஞ்ச பார்த்து அப்ப எப்படி எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க இவங்க? விஜய் டிவி என்ன சொல்றாங்க, பிக் பாஸ் டீம் என்ன சொல்றாங்க? திறமைக்கு முகம் தேவையில்லப்பா, விஜய் டிவில எல்லாத்தையுமே சேர்த்துப்பாங்கப்பா. விஜய் டிவில திறமைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியும். நிறைய திறமை உள்ள கலைஞர்களை, புகழாட்டம், பாலா, நம்ம மணிமேகலை எல்லாரையும் வந்து அவங்க நல்லா வளர்த்து விட்டுருக்காங்க. இவர் வடிவேல் பாலாஜி, அறந்தாங்க நிஷா அக்கா, இவங்களெல்லாம் வளர்த்து விட்டுருக்காங்க நல்லா விஜய் டிவி. அவங்களாம் அழகு இல்லாதவங்க தான், ஆனாலும் மிக திறமையான சாலிகள். அந்த வரிசையில் எனக்கும் பிக் பாஸில் வாய்ப்பு கிடைக்கணும்னு ஒரு ஆசையில் இந்த வீடியோவை நான் போட்டிருக்கிறேன். அதனால் இந்த சீசனில் கிடைக்குமா இல்லைன்னு தெரியல. அடுத்த சீசனுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு என்ன நான் தயார்படுத்திக்கணும். திறமை இருந்தால் தான் நம்ம ஓட முடியும். ஓடிக்கினே இருந்தால் வேலைக்கு ஆகாது இல்லையா? திறமையோடு ஓடுவோம். அடுத்த சீசன்லாவது எனக்கு வாய்ப்பு கிடைக்குதான்னு பார்ப்போம். சில யூடியூபர் பேரெல்லாம் சொன்னேன், அவங்க யார் மனசையும் புண்படுத்திருந்தா மன்னிச்சிடுவேன். எங்கள் சேனலை சார்லஸ் ஃபேமிலி A to Z எல்லாம் மறக்காமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் சொன்ன யூடியூபரோட அவங்களுக்குலாம் இப்போ வாய்ப்பு இருக்குது, எனக்கு வாய்ப்பு இல்லை. அவங்களாம் கண்டிப்பாக பிக் பாஸில் போகலாம். இன்னும் அவங்க எடுத்து முடிச்சிருக்க மாட்டாங்க. எப்படியும் ஒரு 4 நாளைக்கு 5 நாளைகளில் கூட எடுப்பாங்க. அதில் யார் போனால் நல்லா இருக்கும்ன்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கோவை மீராமாவா, தங்கச்சி நாகரிக மாலாவா, இல்லை பிளாக்கி ஸ்டார் திவ்யா, நம்ம சாதனாக்கா, இவங்க 5 பேர், கவி ஜெகன், விஜய் திவ்யா, நிறைய பேர் சொன்னேன் நான். இவங்களாம் போனால் அவங்களுக்கு விமர்சனம் இருக்கும், அது அவங்களோட இது. அவங்களாம் போனால் எனக்கு நல்லா இருக்கும்னு நினச்சேன். அவங்க ரசிகர் இருந்தால் அவங்க போகணுன்றதை கமெண்டில் போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.